டியூஸ்டே மார்னிங் எப்பவும் போல் எழுந்து ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் வேலையை ஒரு அளவுக்கு வந்து முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கூட்டி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு கோலம் போட்டு என்னோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே இருக்கிற சேம் ரொட்டீன் ஒர்க்கு தான். இன்றைக்கி உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கோவில்களில் போகிறப்போ பெரிய படிக்கட்டு இருக்கும். அதை வந்து நிறைய பேர் தாண்டி போவாங்க. ஒரு சிலர் வந்து தொட்டு கும்பிட்டு போவாங்க. ஒரு சிலர் வந்து முதிச்சுட்டு போகிறாங்க. எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா தாண்டி போவேன். நார்மலாக கோவிலுக்குள்ளே போகும்போது எப்பவுமே கைகால் மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தலை கொஞ்சம் 2 சொட்டு தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்குள்ளே போகணும். அந்த பெரிய நிலவாசப்படி எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளோட நேர்மறை எண்ணங்களோட மட்டும்தான் உள்ள போகணும். அப்படிங்கறனால எதிர்மறை எண்ணங்களை வந்து இந்த வாசப்படிக்கு வெளியவே விட்டுட்டு போயிடணும். நிறைய பேர் அதை முதிச்சுட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட எதிர்மறை எண்ணங்களோடயே வந்து உள்ள போறதா அர்த்தம். கோவிலுக்கு போறதுக்கு காரணமே நம்மளோட நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகப்படுத்தணும். அப்படிங்கறனால ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து கிரியேட் பண்ணணும். அப்படிங்கறனால ஏன்னா கோவிலுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா பாசிட்டிவான எண்ண அலைகள் மட்டுமே இருக்கிறதுனால நம்ம கோயிலுக்குள்ள ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த அலைகளோட சேரும் போது நம்ம எண்ணங்கள் வந்து அப்படியே வந்து பலிதமாகுது.